ஆனா என் வீட்டு ஆளுங்க உனக்கு வலுக்கட்டாயமா நான் கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாங்க. ஆனா நான் உன்னை காதலிக்கல. உண்மையை சொல்லணும்னா என் வாழ்க்கையில வேற ஒருத்தங்க இருக்காங்க. மறுபடியும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னைக்கு உனக்கு மனைவி ஆக முடியாத மாயா சௌபே. மாயா, நீ இதை பண்ணிடுவேன்னு நினைச்சுதான் நான் பயந்துட்டு இருந்தேன். இனிமே என்னால உயிர் வாழ முடியாது. என்ன இனிமேல் யாரு கல்யாணம் பண்ணிப்பா பிராச்சி? சொல்லு பிராச்சி. இந்த மாயா பொண்ணு என்னோட வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டோம். சரி, ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணாத, நிறுத்து. எங்களுக்கு இஷ்டம் இல்லனா கூட எங்க பேரனை உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணோம். ஆனா அவ எங்களுக்கு காட்டுற மரியாதை இதுதானா? அட, இனிமே எங்க ரன்வீருக்கு என்ன ஆகும்? அட விடுங்க, எங்க ஃபேமிலியை பத்தி கூட யோசிக்க வேண்டாம். ஆனா உங்க ஃபேமிலியை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும்ல. ஆண்டி ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு உணர்ச்சி வசப்படாதீங்க. ஏன்னா ஓவர் ஆக்டிங் பண்ண நம்ம கண்டிப்பா மாட்டிப்போம். நாங்க தான் மாயாவை துரத்தி விட்டோம். நாங்க தான் ஆல்ரெடி சொல்லிருந்தோமே. உங்க பொண்ணு பண்ண காரியம் கொஞ்சம் கூட சரியில்லை. கொஞ்சம் கூட சரியில்லை. என் பேரனை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு ஓடி போயிட்டா. அவ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கா. இப்ப என் பேரனோட நிலைமை என்ன ஆகும்? என்ன ஆகும்னு சொல்லுங்க. மம்மி, இந்த பசங்க எல்லாம் சேர்ந்துதான் மாயா ஓட்டி விட்டுருக்காங்க. போதும், நிறுத்துங்க, போதும். முதல்ல மாயா சொன்னதை நான் நம்பினேன். அதனாலதான் ரன்வீர் கூட அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் முடிவு பண்ணேன். ஆனா இப்ப அவ தப்பு பண்ணிட்டா. அதனால இதுக்கான தண்டனையை அவளோட பெரியப்பாவான நான் கண்டிப்பா அவளுக்கு கொடுப்பேன். மாயா எங்க இருந்தாலும் சரி, எந்த மூலையில இருந்தாலும் அவளை கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி, அதுக்கப்புறம் உங்க 2 பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். இல்ல சார், நீங்களே பாருங்க. இந்த லெட்டர்ல அவ எவ்வளவு தெளிவா எழுதிருக்கான்னு. நான் ரன்பீரை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிருக்கா. நீங்க தேடி பிடிச்சு கூட்டிட்டு வருவீங்க, கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. அவ திரும்ப ஓடி போயிட்டானா? விருப்பம் இல்லாத ஒருத்திய கட்டி வச்சு நாங்க 2 பேருமே சந்தோஷமா இருக்க முடியாது. அவ ஓடி போயிட்டானா என்னோட பொண்டாட்டிய காணும் நான் தேடணும். அப்படி இந்த உலகம் என்ன சொல்லும்? என் பொண்டாட்டி ஓடி போயிட்டான்னு. இவன் செகண்ட் ஹேண்ட் ஆயிட்டான், என் பொண்டாட்டி ஓடி போயிட்டான்னு சொல்லும். என்னால அப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, என்ன மன்னிச்சிருங்க. என்னால ஏத்துக்க முடியாது. உனக்கு தான் கல்யாணம் வேண்டாம்ல, அப்புறம் எதுக்காக இப்படி ஆடுற? நான் எங்க அழுத? அது என்னன்னா கொஞ்சமாவது அழணும் இல்லையா? என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ரன்வீரும் கல்யாணம் பண்ணிக்க இஷ்டப்படல, மாயாவும் கல்யாணம் பண்ணிக்க இஷ்டப்படலன்றப்ப இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடலாம். நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. மாயா தப்பு பண்ணிருக்கிறதுனால உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இங்க பாருங்க, நாங்க எனக்கு தலை குனிஞ்சு நிக்கிறோம். மாயா செஞ்ச தப்புக்காக எங்களால இந்த தப்பை திருத்த முடியாது. ஆனா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க முடியும். வாங்க, நான் போலாம். பாய் சார். பாய் சௌபி சார். ஒரு வழியா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. ஆமா, அது சரி. இந்த ஐடியா யாரோடது? பிராச்சியோடதா தான் இருக்க முடியும். வேற யாரோடதா இருக்க முடியும்? பிராச்சி. இப்ப எல்லாமே நல்ல விதமா முடிஞ்சதுனால என்னோட ஃபேமிலி கிட்ட தைரியத்தை வரவழைச்சு உண்மையை சொல்ல போறேன். அதாவது நான் பிராச்சியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. மாமா கட்டி பிடிச்சிட்ட. இப்ப நீ என்ன கட்டி பிடிக்க வேண்டியது மட்டும்தான் மிச்சம். ஆஹா, சூப்பர். எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணிட்டேன். எனக்கு வயசானாலும் என்னோட பிசினஸ்க்கு இளமை கூடிக்கிட்டே போகுது. முதல்ல பாதுஷா, லட்டு, மைசூர் பாக்கு, இப்ப ஆர்டர் கொஞ்சம் கொஞ்சமா வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. பேரை மாத்திட வேண்டியதுதான். சரிதா அக்காவோட ஸ்வீட் கடை. ஆனா இதெல்லாம் என் பிரக்யா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாமே நடந்திருக்கு. மனசார சொல்றேன். அவ வரும்போது கூடவே அதிர்ஷ்டத்தையும் சேர்த்து கொண்டு வந்து கொடுத்தா.
3 மணி ஆயிடுச்சு. இந்நேரம் பிரக்யா வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கணுமே. மாப்ள இங்க பாருங்க, மாயா எங்கேயோ போகலன்னு சொன்னல, இதோ உங்க முன்னாடி நிக்கிறா பாருங்க. இல்ல இல்ல இல்ல, நாங்க இவ்வளவு துரத்தி விட்டோம். இல்ல இல்ல, நீ ஓடி போனல, நீ எப்படி இங்க வந்த? நீ தான் ஓடி போயிட்டே. லெட்டர் கூட எழுதி வச்சிருக்கே. இந்த லெட்டரை நீ தான் எழுதிருக்க, கிளியரா எழுதிருக்க, தெளிவா எழுதிருக்க. நான் உன்னை காதலிக்கல, நான் ஓடி போறேன்னு. அப்புறம் நீ எப்படி திரும்ப வந்த? இது நீ தானே எழுதுன ஓடி போக போறேன்னு. என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. இது மாயா எழுதுனதுதான். மாயா என்ன காதலிக்கல, ஓடி போக போறேன்னு. லெட்டர் எதுக்காக கிழிச்ச? என்ன லெட்டர்? அட அதான் நீ எழுதுன இந்த லெட்டர். இல்ல நான் எந்த லெட்டரும் எழுதல. எழுதலன்னா நீ தான் எழுதியிருக்க. அதுல உன் பேர் இருக்கு. ஏன் விருப்பப்படி தான் நான் ஓடுறேன்னு அதுல எழுதியிருக்க. ஓடி போறேனா? உனக்கு என்ன பைத்தியமா? நான் எதுக்காக போகணும்? அப்ப நீ எங்க போயிருந்த? நான் என்னோட துப்பட்டாவை எடுக்க போயிருந்தேன். இதோ இங்க பாத்தியா? என்னோட துப்பட்டாவை யாரோ கிழிச்சு வச்சிருக்காங்க. எனக்கும் ரன்வீருக்கும் நடக்க போற இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு பண்ணிருக்காங்க. அப்படிதானே? மாயாவை அப்படியே கூட்டிட்டு ஓட முடியாது. அவ போட்டிருக்க ட்ரெஸ்ஸ யாராவது பார்த்துட்டாங்கன்னா? அதை கொடுத்ததே நான் தான். ஆமா, அந்த ராகுல் மாயாவை விட்டுட்டு எங்க போனா? என்ன நடக்குதுங்க? இங்க பாருங்க, ஆண்டவன் போட்ட முடிச்ச யாராலையும் மாத்த முடியாது. அதே ஆண்டவன் தான் இப்ப ரன்வீருக்கோ மாயாவுக்கோ கல்யாணம் நடக்கணும்னு முடிவு பண்ணிருக்கான். அது கண்டிப்பா நடக்கும். நீ இங்க கொஞ்ச நேரம் இல்லாதப்ப இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? எல்லாரையும் விட அதிகமா இவன் தான் உன்னை மிஸ் பண்ணா. இப்ப சொல்லு, டூப்ளிகேட் மாயா மாதிரி இந்த லெட்டரை எதுக்காக நீ எழுதுன? நான் எழுதல. அப்படின்னா இங்க இருக்கிறவங்கள இந்த லெட்டரை யார் எழுதுனான்னு சொல்லுங்க. உன்னோட நாடகம் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க பொண்ணு. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதன்னு. நான் இந்த தப்புக்கே இவளோட கதையை முடிச்சிடலான்னு இருந்தேன். உன் நல்ல நேரம் என் தம்பி உன் தப்ப மன்னிச்சுட்டான். என்ன சும்மா மிரட்டிட்டே இருக்கீங்க? அவதான் அந்த லெட்டரை எழுதலன்னு சொல்லிட்டால, திரும்ப கேட்டுட்டே இருக்கீங்க. அப்ப யார் எழுதுனா சொல்லுங்க. அவ இந்த லெட்டரை எழுதி இருந்தா எதுக்காக திரும்ப இங்க வர போறா? உங்க முன்னாடி தானே சொன்னா அவ இந்த ட்ரெஸ் வாங்குறதுக்காக போயிருந்தான்னு. அவ யாருகிட்டயும் சொல்லாம கொல்லாம போனதுதான் தப்பு. இதெல்லாம் போய் அந்த லெட்டர் மாயா தான் எழுதியிருக்கா. லெட்டர் மாயா எழுதியிருக்கான்னு இதையே சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாருமா, என்கிட்ட எல்லாம் இருக்கு, ஆனா பொறுமை மட்டும் இல்ல. நீ என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற. இதுக்கு மேலேயே சோதிச்ச அப்புறம் உன்னன்னா. இங்க பாருங்க, நீங்க இந்த மாதிரி லவ் பிராச்சி கிட்ட பேசுறவள வச்சுக்காதீங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுவ? அப்புறம் உங்களை மாதிரியே நானும் கீழ்த்தரமா நடந்துக்க வேண்டியது இருக்கும். எங்களுக்கு உங்களை மாதிரி கீழ்த்தரமா நடந்துக்க தெரியாது. எங்களுக்கு நிறைய விஷயம் வெளியே இருக்கு. எங்க வீட்டை சேர்ந்தவங்க யாரும் பொண்ணுங்க கிட்ட இந்த மாதிரி கேவலமா நடந்துக்கவே மாட்டாங்க. பொண்ணுங்களை மதிக்கிறவங்க நாங்க. உங்களால இந்த வீட்டுல இருக்க பொண்ணுங்களை மதிக்க தெரியலனா அப்புறம் நாங்களும் உங்களை மதிக்கவே மாட்டோம். புரிஞ்சுதா? அப்படியா? பெரியப்பா பரவாயில்ல, விடுங்க பெரியப்பா. அவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்பப்ப சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் நீங்களே பாருங்க, அவ மேல இவன் எப்படி அக்கறையா இருக்கான்னு. அவன் இந்த அளவுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டையே கேர் பண்ணும்போது ஒய்ஃபை எவ்வளவு கேர் பண்ணுவான்னு யோசிச்சு பாருங்க. சரிதானே? உண்மையிலேயே நீ ரொம்ப லக்கி மாப்ள. என் பொண்ணு திரும்பவும் உன்னை காப்பாத்திட்டா. சரி, உன்னை நான் மன்னிச்சுட்டேன். இப்ப ரன்வீருக்கு ஒரே ஒரு விஷயம் தான் செய்யறதுக்கு பாக்கி இருக்கு. அது அவன் உன் கழுத்துல தாலி கட்டுறது. என்ன? ஹலோ, இங்க பாருப்பா டிஜே தம்பி, ஒரு சூப்பரான பாட்டா போட்டு விடு. சரி, வெக்கப்படாதீங்க. போங்க, போய் நல்லா டான்ஸ் ஆடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அண்ணனோட சந்தோஷத்துக்காகவாது ஆடுறா டேய். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. என்னோட பிளான் எப்படி சொதப்புச்சு? பிராச்சி,
இப்ப எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. இப்ப நாம என்ன பண்றது? பிராச்சி, ரெண்டு பேரும் தலையை பிச்சுக்கிட்டாலும் சரி, இந்த பிளான் எப்படி சொதப்பச்சுன்னு உங்க ரெண்டு பேரால கண்டுபிடிக்கவே முடியாது. பிராச்சி என்ன எப்படி ஆயிடுச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியல ரன்பீர். நம்ம ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சோம், ஆனா இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணும் புரியல. ஐ அம் சோ ஷாக்டு. அந்த மாயா ராகுல் கூட ஓடி போயிட்டால, அப்புறம் எப்படி திரும்ப வந்தா? அந்த இடியட் ராகுல் எங்க அந்த போனா? பயந்தாங்குழி பத்தி பேசாத, அந்த பயம் பயந்து போயிருப்பா, அதனால தான் இப்ப திரும்பி வந்திருப்பா. இல்லனா ஒருவேளை அந்த மாயா வேற ஏதாவது பிளான் பண்ணிருக்கலாம். ஐ டோன்ட் நோ. இந்த மாயாவை நம்மளால எதுவும் பண்ண முடியாதுல்ல. இப்ப நம்ம பண்றதா இருந்தா ராகுல தான் பண்ணணும். நம்ம போய் ராகுல கூட்டிட்டு வந்து இந்த உண்மை எல்லாத்தையும் அவன் வாயிலே சொல்ல வைக்கணும். அவனுக்கு தான் எல்லா உண்மையும் தெரியும். அவன் வீக்னஸ் என்னன்னு நமக்கு சரி தெரியும். பாப்பா நம்ம போலாம். இல்ல வேண்டாம். இப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இந்த சங்கீத்தை நிறுத்தணும்னு நினைச்சோம், ஆனா அது முடியல. பிராச்சி, இது வெறும் பாட்டு கச்சேரி தானே. கல்யாணம் இன்னும் நடக்கலல்ல. அதுவும் இல்லாம இந்த மாதிரி பெரிய பெரிய ஊர்ல பார்ட்டி நடக்கிறதுலாம் சகஜம். எனிவே, நான் உன்னை நாளைக்கு பாக்குறேன். பாய். ரன்பீர், எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசினதுக்கு தேங்க்யூ. அட, உனக்கு சப்போர்ட் பண்ணாம நான் எப்படி இருப்பேன்? உன்னை இந்த மாதிரி யாராவது மிரட்டினா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சா? அப்கோர்ஸ் உன்கிட்ட எவன் எப்படி பேசுறானோ அவன்கிட்ட நான் அப்படிதான் பேசுவேன். நான் கிளம்பவா? கிளம்புறது கூட இப்ப பெர்மிஷன் கேட்க ஆரம்பிச்சிட்டாளா? வேண்டாம். ஐ மீன் அப்கோர்ஸ். நீ பத்திரமா போ. நாம நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே, டேக் கேர். ரன்பீர் எதுக்காக பிராச்சியை இப்படி பார்க்கறான்? ஹலோ, வாட்? அண்ணன் ஹாஸ்பிட்டல் இருக்காரா? ஐம் கம். ரியாக்கு இன்ஃபார்ம் பண்ணலாமா வேண்டாமா? நோ நோ, நாட் டுடே. நீ கண்டிப்பா எந்திரிச்சாகணும். சரி எழுந்திரு. குட் மார்னிங். இவ்வளவு காலையில ப்ளீஸ் இப்படி கத்தாத. குட் மார்னிங் சொல்லாம எப்ப சொல்றது? விட்டு போ. இல்ல, நான் இன்னைக்கு உன்னை தூங்க விட மாட்டேன். இப்ப பாரு என்ன பண்றேன்னு. ஒண்ணு எழுந்திரி. நோ, ஜஸ்ட் தயவு செஞ்சு எந்திரிப்பா. ப்ளீஸ். முடியாதா? இரு வரேன். இப்ப பாரு, நீ கண்டிப்பா எந்திரிச்சிருவ. ஓ, வெளிச்சம் டூ மச் அடிக்குது. ப்ளீஸ் ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணு. யா, ஐ நோ இட்ஸ் டூ மச் லைட். கம் ஆன், கெட் அப். இட்ஸ் a morning time. It will be a light. சொல்றேன்ல, எழுந்திருப்பா. எந்திரிக்க முடியாது, இங்க இருந்து போய்டு. இன்னைக்கு நான் உன்னை எழுப்பாம விடவே மாட்டேன். எழுந்திரு. முடியாது. கம் ஆன், கெட் அப். ரியா, ரியா கொஞ்சம் கூட வா. எனக்கு தான் யார் கூடயும் பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் இங்க வந்தீங்க? ரியா, அண்ணா ஹாஸ்பிட்டல் இருக்காராம். டாட் ஹாஸ்பிட்டல் இருக்காரா? We have to go. Let's go. ஆனா டாட்க்கு என்னாச்சு? I don't know anything. ஹாஸ்பிட்டலுக்கு போனாதான் என்னன்னு தெரிய வரும். சீக்கிரமா வாரியா. அப்பா எதுக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்காருன்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ். I don't know anything. Just change and let's go. நான் உடனே அங்க இப்ப வந்துடுறேன். இதோ கிளம்பிட்டேன்.
பிராச்சி, ஐயோ இந்த விஷயத்தை நான் பிராச்சி கிட்ட வேற சொல்லணுமே. பிராச்சி, தயவு செஞ்சு உன்னோட டென்ஷனை விடு. நான் தான் சொல்றேன்ல, வெறும் பாட்டு கச்சேரி தான் நடந்திருக்கு, கல்யாணம் நடக்கல. கூட ஆனா உனக்கு ஒரு விஷயம் புரியல. எப்ப என்கேஜ்மெண்ட் நடந்துச்சோ அப்ப நம்மளால தடுக்க முடியல. அப்ப வந்து என்கேஜ்மெண்ட் தானே, பரவாயில்ல சங்கீத்ல பாத்துக்கலாம்னு நினைச்சோம். இப்ப சங்கீத்லயும் அதான் நடந்திருக்கு. சங்கீத் தானே, பரவாயில்ல கல்யாணமா நடந்துச்சு நினைக்கிறோம். இப்படியே போனா ரன்பீருக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் நடந்துரும். அப்பவும் நம்ம சரி பரவாயில்ல நடந்தது நடந்துருச்சு பாத்துக்கலாம்னு சொல்லுவோம். இந்த கல்யாணத்தை நம்ம எப்படியாவது தடுத்து நிறுத்தி ஆகணும். ஏன்னா ரன்பீர் ரொம்ப நல்ல பையன். மாயா மாதிரி ஒரு பொண்ணு கூட அவன் கல்யாணம் நடக்க கூடாது. நீ ஏன் என்ன அப்படி பாக்குற? முடிஞ்சுதா? என்ன முடிஞ்சுதா? எனக்கு இப்போ எல்லாமே புரிஞ்சிருச்சு. உனக்கு என்ன புரிஞ்சுது? அதான் என்ன நடக்கணுமோ அது தானாவே நடந்துரும். எக்ஸாக்ட்லி, நான் அதுதான் சொல்றேன். அதனாலதான் இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்க கூடாதுன்னு சொல்றேன். இப்ப என்ன பண்றது? ஹலோ, நான் கல்யாணத்தை பத்தி பேசல. நான் சொன்னது மனச பத்தி. உன் மனசுக்குள்ள ரன்பீரை பத்தி ஏதோ என்ன ஓடிட்டு இருக்குல்ல? சஹானா, நீ உளராத, வாய் மூடு. நீ எப்ப பார்த்தாலும் இதே சொல்லி எதுவும் பேசாத, வாய மூடுன. சரிதா ஆண்டி. சொல்லுங்க சரிதா ஆண்டி. பிராச்சி, நீ சீக்கிரமா சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வா. சரி, என்னாச்சு சரிதா ஆண்டி? அது வந்து பிரக்யாவை அந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாம். அப்படியா? நான் உடனே அங்க வரேன். என்னாச்சு? அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களாம். சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் வண்டியை திருப்புங்க, சீக்கிரம் போங்க. ஆனா என்ன ஆச்சு தெரியல. ஐம் சாரி மீரா ஆண்டி, நீங்க கால் பண்ணும்போது நான் கால் அட்டென்ட் பண்ணல. ரியா பேபி, பரவாயில்லடா. இதுக்கப்புறம் நடக்காம இருந்தா சரி. நாம இப்போ ஒண்ணு சேர்ந்ததுனால எல்லாம் நல்லதா தான் நடக்கும். ஆலியா, இவ்வளவு அவசரமா நீ எங்க போயிட்டு இருக்க? அண்ணன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா போன் வந்துச்சு. வாட்? ப்ளீஸ், நானும் உன் கூட வரேன். நானும் அவரை பார்க்கணும். ஓகே வா. ஆலியா, ஒரு நிமிஷம். நாம டிம்பி வீட்டுக்கு போயிட்டு போலாம். மீரா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல, ரியா அங்கதான் இருக்கா. அவளோட அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது தெரிஞ்சா அவ திரும்பவும் நம்ம வீட்டுக்கு வந்துருவா. வாங்க. டோன்ட் வரி ரியா, அண்ணாக்கு எதுவும் ஆகாது. இவங்களோட ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? பேசிட்டேன் டாக்டர், அவங்க இப்ப வந்துகிட்டு இருக்காங்க. மிஸ்டர் அபிஷேக் மெக்ராவை மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. ஒரு நிமிஷம். இவங்க 2 பேருடைய பேரும் கரெக்டா தானே இருக்கு? இவங்க ஐடி ப்ரூஃப்ல இந்த பேர் தான் இருக்கு. மிஸ்ஸஸ் பிரக்யாவோட ஹெல்த் கண்டிஷன் நல்லா தான் இருக்கு. பட் ஐ வரிட் அபவுட் மிஸ்டர் அபிஷேக் மெக்ரா. இவ்வளோ போக அவருடைய லங்ஸ்குள்ள எப்படி போச்சுன்னே தெரியல. இவருக்கு நினைவு மட்டும் திரும்பிச்சுன்னா அப்ப எல்லாமே சரியாயிடும். ப்ளீஸ் டேக் ப்ராப்பர் கேர். என் டாடிக்கு எதுவும் ஆக கூடாது. அம்மா ஒண்ணும் ஆக கூடாது. அம்மா எந்த ரூம்? 1005. அவர் எங்க? அவர் சொல்லுங்க. அவர் எங்க? உங்க ஹஸ்பண்டா? அதோ அங்க இருக்காரு. அவர் நல்லா இருக்கார்ல? எப்படி நல்லா இல்லாம போவாரு? நீங்க தான் அவர் மேல உயிரியே வச்சிருக்கீங்களே. முதல்ல மயக்கத்துல இருந்தாரு. உங்க கை அவர் மேல பட்ட உடனே அவர் சுயநினைவுக்கு வந்துட்டாரு. இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. சீக்கிரமே அவருக்கு மயக்கம் தெளிஞ்சிரும். நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். நீங்க அது வரைக்கும் ரெஸ்ட் எடுங்க. நீங்க பெட்டை விட்டு இறங்காதீங்க. இப்பதான் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம். லிஃப்ட்டுக்குள்ள போக அதிகமாயிட்டே இருக்கு. நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா? இங்க பாரு, உனக்கு எதுவும் ஆகாது. நான் தான் இருக்கேன்ல. உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். இன்னைக்கும் என் மேல உங்களுக்கு இவ்வளவு அக்கறையா? இவ்வளவு அக்கறையா இருக்கும்போது ஏன் என்னை விட்டு பிரிஞ்சே இருக்கீங்க? ரூம் நம்பர் என்னன்னு சொன்னாங்க? ரூம் நம்பர் 1005.
யாருகிட்ட கேக்குறது? எங்க என்னாச்சுன்னு பாக்குறாருங்க. ஆமா, சீக்கிரமா போங்க. எவ்வளவு விஷயம் ஞாபகம் இருந்தது, ஆனா உங்களை பார்த்ததும் எல்லாத்தையும் மறந்துட்டேன். அது என்னன்னா, என் மனசுல இருக்கிறத சொல்ல நினைச்சேன். அப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கேட்க நினைச்சேன். அது கூட இப்படி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, உங்களை பத்தி நினைப்பு வரும்போதெல்லாம் நான் டைரியில எழுதியிருக்கேன். படிச்சு பார்த்தா உங்களுக்கு புரியும். அதை என் ஃப்ரெண்டா நினைச்சு என் மனசுல இருக்கிறத எழுதியிருக்கேன். யார் என்ன பண்ணாலும் சரி, நம்மள யாராலையும் பிரிக்க முடியாத. நம்ம கடைசி வரைக்கும் ஒன்னா இருப்போம். ரியா, ஒன்னாகல. நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க எதுவும் சொல்லாம இருக்கீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் கண்ணை திறந்து பாருங்க, ப்ளீஸ். இது ரூம் நம்பர் 1005.